இன்னைக்கு நம்மளோட முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணன் கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது. குருநாதரை பத்தி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். சமீபத்தில் அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். சமீபத்தில் மதிமுகவுடைய தலைவரா பொதுச் செயலாளரா என்னவா இருக்காரு இப்ப அவரு? என்ன குருநாதர் நீங்க அப்புறம் மதிமுக வைகோவை பத்தி கேக்குறீங்க? அவருதான் குருநாதர். யாருக்கு குருநாதர்? அவருக்கு பேரு அத்தனை. அவர் போன இடத்துல ஒரு சம்பவத்தை கொண்டு வந்துருவாரு எங்க போனாலும், அதனால அவர் பேர் குருநாதர். இல்ல எங்களுக்கு இல்லங்க குருநாதர், உங்களுக்கு வேணா நீங்க வச்சுங்க பெரியம்மா. எந்த கட்சியோட போய் அவர் கூட்டணி வச்சாலும் இல்ல யாரு கூட போய் சேர்ந்தாலும் அங்க ஒரு சேதாரத்தை விளைவிச்சுட்டு வந்துருவாரு. அதனால நம்மளுக்கு அவர் குருநாதர். அதுக்கு பேரு சகுனின்னு வேணா சொல்லலாம். குருநாதர் எப்படி சொல்லுங்க? நாரதர்னு சொல்லுங்க. நாரதர் கூட நாரதருடைய கழகம் நல்லதில் முடியும்னு சொல்லுவாங்க பழமொழி. அதனால அவர் வந்து நாரதர்னு சொல்ற விட சகுனின்னு சொல்லலாம். புரியுதுண்ணா. என்னன்னா சமீபத்துல வந்து அவங்களுடைய உள்கட்சி கூட்டம் நடந்துச்சு. அதுல ஏகப்பட்ட சேட்டைகளை காட்டியிருந்தாரு. அங்க வாரிசு அரசியலுக்காக தன்னை கூடயே பயணிச்ச மல்லை சத்யாவை தூக்கி போட்டது, இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதுன்னா, இதுல அவர் பேசும்போது ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சியை பெயர் சொல்லாமல் வம்பு கிழக்கிறார். நான் வந்து தலைவரோடு போயிட்டு ஆமைக்கறி சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன் என்று சொல்கிற கட்சியை சார்ந்தவர்கள் என்னை பற்றி மீம்ஸ் போட்டு விட்டார்கள். 2 மீம்ஸ் போட்டாங்க என்னை பத்தி. நான் போயிட்டு புகார் கொடுத்து நடவடிக்கை எதுவும் இல்ல. என்ன இப்படியே நீங்க பண்ணீங்கன்னா பாத்துக்கோங்க, நான் கண்ணை காட்டினா போதும், என்னுடைய ஓர கண்ணை காட்டினா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. இவரு பெரிய அபிராமி அம்மன், ஒரு கடைக்கன் பார்வை பட்டவனே கரியருவாக போறா. இல்ல அவரு தொண்டர்கள் அப்படி இருக்காங்களா? அப்படி கண்ணை காமிச்சா என் கட்சிக்காரவங்களை என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்றத அப்படியே மறைமுகமா இல்ல நேரடியாவே சொல்றாரு. நேரடி மிரட்டல் விடுறாரு. அவரை வந்து யாரும் விமர்சிக்க கூடாது, அவரை யாரும் வந்து மீம்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு. பிரியகுமார் கருணாநிதி இறந்து போயிட்டாரு. ஐயா கருணாநிதி இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த கருணாநிதி தானே என்ன சாகவே இல்லை பாருங்க. கருணாநிதி செத்துட்டாரு. ஐயா செத்து போனதை ஒரு தடவை சொல்லக்கூடாது, ஒரு இதுக்காக சொல்றேன். கருணாநிதி செத்தாலும் கருணாநிதி தனம் சாகவில்லை. புரியுதுங்களா? அந்த கருணாநிதியோட ஐடியாலஜி இன்ன வரையும் சாகவே இல்லை. கருணாநிதியோட சிசியன் அப்படிங்கிறத ஐயா வைகோ வந்து நிரூபிச்சிட்டாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரணத்தை சொல்லி ஐயா வைகோவை திமுக விட்டு வெளியேற்றினாங்க? ஸ்டாலின் துரோகம் செய்கிறார், ஸ்டாலினுக்கு வந்து என்னை கொல்ல பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வருவதற்காக வைகோ. அவ்வளவுதான். அதாவது ஐயா கலைஞர் கருணாநிதி என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய அரசியல் வாரிசாக திமுக அடுத்த தலைவரா ஸ்டாலின் வரணும். அதுக்கு இடையூறா யார் இருக்கா? வைகோ இருக்காரு. ஏன் மக்கள் பூராமே அந்த தொண்டர்கள் பூராமே வைகோனுடைய பேச்சை விரும்பினாங்க. வைகோனுடைய அடுத்த தலைமையாக வைகோ வரணும், அதாவது திமுக அடுத்த தலைமையா வைகோ வரணும் அப்படின்னு எல்லா பேருமே எதிர்பார்த்தாங்க. அப்படி அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. வைகோ பின்னாடி பெருவாரியான மாவட்ட செயலாளர்கள் திமுகவே என்ன சொல்றது, முற்றுமாக திமுக முழுவதுமாக வைகோ பின்னாடி போயிருச்சு அப்படின்ற அளவுக்கு வைகோ வந்து ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தினார். அதற்கான காரணம் என்னன்னா, கலைஞர் வந்து தன்னை கொல்ல பார்க்கிறான்னு சொல்லி ஒரு அபாண்ட பழியை சுமத்தி வெளியேற்றினார். அதுவே அப்படியே திரும்ப எடுத்து பாருங்க. ஒரு 30 ஆண்டுகள் தள்ளி, ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேல தள்ளி இப்ப மீண்டும் அதே தான் வைகோ அவர்கள் பேசுறாரு. அப்படின்னா கருணாநிதி செத்தாலும் கருணாநிதியோட புத்தி சாகவே சாகாது. அது ஒவ்வொரு இடத்துலயும் கடத்தப்படுது இந்த அரசியலில். அதை விட இன்னொன்னு, அந்த ஸ்கிரீன் பிளேல கூட நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த இடத்துல கருணாநிதி கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். எப்படின்னா, கருணாநிதியினுடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்துல இருந்து கட்சி வேலைனாச்சும் பார்த்தாரு, கட்சிக்குள்ள இருந்துட்டு பல வேலை பார்த்தாரு, அது வேற. ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்த்த வேலையில கொஞ்சமாச்சும் மதிமுகவுல ஐயா துரை வைகோ பார்த்திருப்பாரா? அந்த கட்சியில இருந்தார்ல, திமுக கட்சியில இருந்தாரு, ஓடுனாரு, ஏதோ அவரளவுக்கு உழைச்சாரு. ஐடிசில இந்தியன் டொபாக்கோ கம்பெனில இது எடுத்து ஏஜென்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு, சிகரெட் வித்துக்கிட்டு இருந்தாரு. பச்சையா சொல்லணும்னா ஐடிசி இன்னைக்கு நிறைய வருது, பிஸ்கட் தயாரிக்குது, குளிர்பானங்கள் தயாரிக்குது, நிறைய அதெல்லாம் தயாரிக்குது, உணவுப் பொருட்கள்ல நிறைய ஐடிசி வந்துருச்சு. ஆனால் ஐடிசியுடைய பிரதான விற்பனை பொருள் என்னன்னா சிகரெட், டொபாக்கோ ஐட்டம்ஸ் தான் முழுமையா. சரிங்களா? அப்ப அதுல ஏஜென்சி எடுத்து அவர் முழுமையா தொழிலை தான் பார்த்தாரு. நீங்க ஒரு தடவை கூட இவர் பேசியிருப்பாரு பாத்தீங்களா, வைகோ கூட பேசியிருப்பாரு பாத்தீங்களா, அவன் உழைத்து எம்பிஏ படிச்சிருக்கான், உழைத்து சம்பாதிக்கிறேன். சிகரெட் கம்பெனி தான் கிடைச்சா? சிகரெட் கம்பெனி, அதாவது சிகரெட் கம்பெனில ஏஜென்சி எடுத்து சிகரெட் விற்கிறது உழைப்புனா, கஞ்சா விற்கிறது உழைப்பு தானே, பிராத்தல் பண்றது உழைப்பு தானே. ஏங்க அப்புறம் உழைப்பு இல்லையா? அது என்ன பிரியகுமார் சிரிக்கிறீங்க? பிராத்தல் உழைப்பு இல்லையா? அப்படியா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட், ஒரு தலைவன் என்னங்க சொன்ன, என் மயன் வந்து எனக்கு பிடிக்காட்டி அந்த தொழில் அவனுக்கு பிடிச்சிருக்கு செய்யறாங்க, அதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க, அவன் என் மயன், அதனால அவனோட நான் பேசுறேன் பழகிறேன், வீட்டுக்கு வரையில மயனா பேசுறேன், என்னுடைய கட்சிக்கும் என்னுடைய கொள்கைகளுக்கும் என்னுடைய சித்தாந்தத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படி பேசிருக்கணுமா இல்லையா ஒரு தலைவன்? கடந்த காலங்களில் அவர் பேசினதை எடுத்து பாருங்க. அவன் என்ன செய்தான் புரியுதா? அவர் பயங்கரமா பேசியிருப்பாரு. சிகரெட் குடிச்சு யாராவது செத்தவங்களை சொல்லுங்க, சிகரெட் குடிச்சு யாராவது கற்பழிச்சவங்களை சொல்லுங்க, சிகரெட் குடிச்சு யாராவது களமாட்டவங்களை சொல்லுங்க.
அப்படின்னு வீரவசனம் பேசியிருப்பாரு. நெஞ்சு விடைக்க விடைக்க பாத்துறீங்களா? பாத்துருக்கேண்ணா. அந்த மாதிரி அதுதான் நான் திரும்ப சொல்றேன். அவரு அந்த மாதிரி நெஞ்சு விடைக்க விடைக்க என்ன ஒரு சிலது விடைக்க விடைக்க பேசுறதுக்கான காரணம் தன் மகனை பாதுகாப்பதற்காக. இப்ப தன் மகனுக்கான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும். அதாவது தன்னுடைய பெயர்ல இருக்கக்கூடிய கட்சியை தன் மகனுக்கு பெயர் பட்டா மாத்தி கொடுக்கணும். அதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதான். இதுல நீங்க எனக்கு இல்ல அதுக்கு காரணம் என்னன்னாங்க, ஒரு 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 இயலாமை. அதாவது இதற்கு முன்னாடி தேசிய தலைவர் பிரபாகரனை தமிழ்நாட்டில் பேசியது யார்? அவர்கள் மட்டும்தான் பேசினாங்க. தேசிய தலைவருக்கோ அல்லது இயக்கத்துக்கோ ஏதாவது ஒரு உதவி தமிழ்நாட்டில் தேவைன்னா அவர்களை மட்டுமே நாடி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவர்கள் தான் வைத்ததுதான். அதாவது விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில் என்ன செய்யணும்னாலும் தன் மூலமா தான் செய்யணும். ஆளுங்கட்சியில உன்ன பேசணுமா, என் மூலமா தான் பேசணும், நான் தான் நடுவரா இருப்பேன், நான் தான் மீடியேட்டரா இருப்பேன். இங்க இருந்து உங்களுக்கு ஏதாவது மருந்து பொருட்கள் வேணுமா, இங்க இருந்து வேற ஏதாவது ரத்தங்கள் வேணுமா, இங்க இருந்து உதவிகள் வேணுமா, என் மூலமா தான் நடக்கணும். அதாவது இந்த காட்டியும் கொடுப்பேன் கூட்டியும் கொடுப்பேன் சொல்ற மாதிரி இந்த பக்கத்துல இருந்து விடுதலை புலிகளுக்கு எதிரான வேலையிலையும் பார்த்திருக்காரு, அந்த பக்கத்துல இருந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவான வேலையிலையும் பார்த்திருக்காரு. இது இயக்கம் எப்ப இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறோம்ல. அதாவது இறுதிக்கட்ட 2009 மே மாதம் நடந்த இறுதிக்கட்ட போருக்கு பிறகு விடுதலை புலிகளின் மீதம் இருந்த தளபதிகள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள். இன்னும் சொல்லணும்னாக்கா அங்கிருந்த மற்ற அதாவது உயிர்நீத்த தளபதிகளும் சரி மாவீரர்களும் சரி நிறைய உணர்ந்துட்டு தான் இறந்திருக்காங்க. அந்த மாவீரனுடைய ஆத்மாக்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் தமிழ்நாட்டில் நம்பிய கருணாநிதியும் சரி, கருணாநிதியினுடைய தம்பிகளாக இருந்த வைகோ போன்ற நபர்களும் சரி எங்களை வைத்து அரசியல் செய்து விட்டார்கள். உலகத்தில் மற்ற நாடுகளில் எல்லாம் பெட்ரோல் விலை, டீசல் விலை, தங்கத்துல, வெள்ளியில அல்லது மக்களினுடைய வாழ்வாதாரத்துல, காய்கறிகள்ல, அரிசியில, உணவுப் பொருட்கள்ல வச்சுதான் அரசியல் செய்வாங்க. ஆனா இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும்தான் கலைஞர் கருணாநிதி போன்ற நபர்கள், வைகோ போன்ற நபர்கள், அண்ணன் திருமாவளவன் போன்ற நபர்கள் ஈழத்தமிழர்களுடைய ரத்தத்தையும் சதையும் வைத்து அரசியல் செய்து விட்டார்கள். இன்னைக்கு அவர்கள் மத்தியில அந்த ரத்தமும் இல்ல, அந்த சதையும் இல்ல. ஈழத்தமிழர்களுடைய போராட்டம் என்பது அங்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அப்ப தனக்கான வருமானம் போச்சு. ரத்தத்தை வச்சு அரசியல் செய்ய முடியல, சதையை வச்சு அரசியல் செய்ய முடியல, ஈழத்தமிழர்களை வச்சு அரசியல் செய்ய முடியல. ஆனால் இன்று நம்பகமான நபர்களாக, அதாவது அண்ணன் சீமான் போன்ற இன்னும் ஒரு சில நபர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அண்ணன் சீமான் போன்ற இன்னும் ஈழத்தமிழர்கள் முழுமையாக நம்பக்கூடிய இன்னும் ஒரு சில இயக்கவாதிகள் இருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள்ல அண்ணன் ஐயா வைகோவோ அண்ணன் திருமாவளவனோ இல்ல, அண்ணன் வன்னியரசோ இல்ல. அதனுடைய ஒரு வெளிப்பாட்டிலேயே தன்னுடைய புகழ் வந்து இப்படி சரிவுக்குள்ளாயிருச்சு, அதை வந்து சீமான் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விதமான எரிச்சல் தான் காரணமான. அதாவது நற்பெயர் கெட்டுருச்சு. நான் என்ன நினைக்கிறேன், எதிர்காலம் கெட்டுருச்சு அப்படிங்கறத காட்டிலும் நற்பெயர் கெட்டுருச்சு, நம்பிக்கை கெட்டுருச்சு, நாணயம் கெட்டு போச்சு. அதாவது தாண்டி ஒரு இன ரீதியான ஒரு வன்மம் இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை சொன்னாரு, திமுக அதிமுக எவ்வளவு சண்டை போட்டுக்காங்க, ஆனா தமிழ் தேசியன்னு சொல்லிட்டு நடுவுல வராங்க, அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி. அதாவது பிரியகுமார், தான் ஆடா விட்டாலும் தன் தசையாடும்பாங்க. சன்னியாசிக்கு சாதிப்பட்டு இருக்கும்பாங்க. சன்னியாசிக்கே சாதிப்பட்டு இருக்கும்போது வைகோவுக்கு இருக்காதா? நீங்க இதுல காந்தாரியம்மன் கோவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காந்தாரியம்மன் கோயில காந்தாரியம்மன் கோயில கட்ட விடாம தடுத்தது யாரு? வைகோவும் வைகோவோட தம்பியும் தானே. இன்றளவும் அங்க இருக்கக்கூடிய தெலுங்கு சமுதாய மக்களினுடைய தலைமையாக இருக்கக்கூடியது, தலைமை பீடமா இருக்கக்கூடிய வைகோ தானே. புரியுதா? ஆனா அங்க இருக்கக்கூடிய பறையர் சமுதாயத்தை ஒரு வழிபாட்டு உரிமையை கூட தடுத்தது யாரு? இதே வைகோ தானே. இங்க பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுங்க, வைகோ மாதிரியான மொழிவெறி பிடித்த நபர்கள், அதாவது அவருடைய தாய்மொழியான தெலுங்கு தான் அவருக்கு முக்கியம், ரெண்டாவதா தமிழ். ஆனா வெளியில தமிழ் பேசுவாங்க. ஒரு படத்துல சத்யராஜ் ரொம்ப அருமையா பேசியிருப்பாரு, மேடையில தமிழ் பேசிட்டு கீழே இருக்க உதவியாளர் தெலுங்குல கேட்பாரு, தெலுங்குல பேசுவார். அதே மாதிரிதான் ஐயா வைகோ, அதை வைகோ வச்சுதான் இமிடேட் பண்ணது. புரியுதுங்களா? அவர்களை பொறுத்தளவு இல்ல, நான் சொல்வது ஒரு உதாரணம் தான். அந்த இடத்தில் நீங்க பொருத்தி பார்க்கணும்னா, யாரெல்லாம் இங்க தெலுங்கை தாய்மொழியா கொண்ட நபர்கள் இருக்காங்களோ, யாரெல்லாம் இங்க தெலுங்கை தாய்மொழியா கொண்ட அரசியல் துறை, சினிமா துறை, எல்லா துறையில இருக்கக்கூடிய நபர்களும் அவரவர் ஜாதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புரியுதா? ஆனா அதுலயே நான் என்ன கேட்கிறேன், தெலுங்கை தாய்மொழியா கொண்ட அருந்ததியர்களை வீட்டுக்குள்ள விடுவாங்கன்னா விட மாட்டாங்க. அவர்களுக்கு என்ன செய்வாங்க, உனக்கு வேணும்னா இருக்கக்கூடிய பறையர் சமுதாயத்துக்கோ பலர் சமுதாயத்துக்கோ இருந்த இடஒதுக்கீட்டுல இருக்க 3% உனக்கு புடிங்கி தரேன் வச்சுக்க. ஆனா நீ ஏன் வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்காத. என் மொழி பேசுவதால் என் வீட்டுக்குள்ள வரலாம், எனக்கு சமமா நீ என் வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாம்னு நினைக்காத. புரியுதா? அந்த பண்ணையார் மனப்பான்மை அவங்கள்ட்ட இருக்கும். அதே நேரத்துல தனக்கான மொழி ரீதியான அரசியல் வரும்போது தன்னுடைய மொழி சார்ந்த மக்களுக்கு ஆதரவா நின்றுவாங்க. இதனாலதான் ஐயா வைகோ என்பவர் சீமான் அண்ணன் மேல அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பொறாமை என்னங்க, நான் எதை வச்சு பொழப்பு பொழைச்சனோ அந்த விடுதலை புலிகள் தன்னை நம்பல, அந்த விடுதலை புலிகள் முழுமையாக சீமானை நம்புகிறார்கள். விடுதலை புலிகள் தன்னுடைய குட்புக்ல வந்து வைகோவை எடுத்துட்டாங்க, அந்த இடத்துல சீமான் வந்துட்டாரு, என் பொழப்ப கெடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரே ஒரு பொறாமை தான், வேற எதுவுமே கிடையாது. நான்லாம் இங்க பாருங்க பிரியகுமார், இங்க பாருங்க, நான் வைகோ ஐயாவோட 2 பெரிய பொதுக்கூட்டங்களை கூட இருந்திருக்கேன். கூடங்குளம் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழா மதுரையில் நடந்துச்சு.
அதுல ஐயா வைகோவோட நீங்க யாரு நீங்க இல்ல பேச்சு யாரு பேசினாலும் ரசிக்கிறதுல தவறு இல்லையே. அந்த பேச்சுல இருக்க உண்மைத்தன்மையை நம்ம பிரித்து பகுத்து ஆராயணும். பேச்சு ஒருத்தர் பேசும், நான் திருமாவளவன் பேசினா கூட மேடைகளை கீழே சமணங்கால் போட்டு கீழே உட்காந்து கேட்டிருக்கேன். திருமாவளவன் பேசின மேடைகளே நான் பேசியிருக்கேன். வைகோ அண்ணன் பேசின மேடைகளே நான் பேசியிருக்கேன். வைகோ ஐயா பேசின மேடைகளை 2 மேடைகள்ல வைகோ ஐயா பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். அந்த வரிசையிலே உட்கார்ந்துருக்கேன். அதே மாதிரியே திருமாவளவன் வைகோ அண்ணன் பேசுற மேடைகளே நான் இருந்திருக்கேன், பேசியிருக்கேன். உங்களுக்கு அவர் குருநாதர் தானா? ஐயோ இங்க பாரு, நான் ஒன்னு சொல்றேன். நான் ஒரு கோயிலுக்கு போறேன், நான் அன்னதானம் சாப்பிட போலான்னு போறேன். அங்க ஒரு 10 சன்னியாசிகளை உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அவர்களை பூரா என் கிளாஸ்மேட் என்னுடைய குருநாதர்கள் சொல்ல முடியுமா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டதுனால? ஒரு நாள் மேடையை பகிர்ந்துக்கிற ஒரே ஒரு கொள்கை, கூட குலத்தை அவரும் எதிர்க்கிறார், நானும் எதிர்க்கிறேன். அதனால அந்த கொள்கையை எடுக்கிறான். செங்கோடியோட இறப்பை நானும் தூக்கத்தை அனுசரிக்கிறேன், அவரும் தூக்கத்தை அனுசரிக்கிறாரு. ஆகவே தூக்கு தண்டனைக்கு எதிராக நாங்க ஒரு போராட்டத்துல ஒன்னா நின்றுருக்கோம். அவ்வளவுதான், அவ்வளவுதானே தவிர அவர் எனக்கு குருநாதன் சொல்லாதீங்க. அந்த குருநாதன்ற வார்த்தைக்கு அறியாம இங்க பாருங்க, நான் நான் முனைவர் பட்டம் படிச்சது எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு குருநாதர் இருக்காரு. அவரை நான் குருநாதர்னு சொல்லுவேன். எனக்கு நான் வாஸ்து படிச்சிருக்கேன். எனக்கு வாஸ்து சொல்லி கொடுத்த நபர்கள் இருக்காங்க, அவங்கள நான் முழுமையா நான் வாஸ்து படிச்சிருக்கேன். வாஸ்து சொல்லி கொடுத்த நபர்களை எனக்கு குருநாதர் நான் சொல்லுவேன். எனக்கு விவசாயம் சொல்லி கொடுத்த என்னுடைய தாய் தகப்பன் என் தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்கள நான் குருநாதர் சொல்லுவேன். எனக்கு சட்டத்துறையில நான் எனக்கு சீனியர் வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அண்ணா சார்ன்னு இருக்காரு. அவர் எனக்கு ஒரு குருநாதர். அவர் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு. ஆகவே எனக்கு அவரை ஒரு குருநாதர் சொல்லுவேன். இவர்கள் தான் எனக்கு குருநாதர்கள். இந்த இயற்கை எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி, எனக்கு ஒரு குருநாதர். இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு நல்ல குருநாதர். இப்படி சொல்லலாம். வைத்தியகார பயில எனக்கு குருநாதர் சொன்னா நான் என்ன செய்வேன்? அவர் எந்த நேரம் வைகோவா பேசுவாரு, எந்த நேரம் பித்துக்குளி முருகதாசா பேசுவாருன்னு யாருக்கு தெரியும்? அவர் நீங்க பேச இல்லைன்னா பாத்தீங்களா, திமுக வேணும்னு பேசினாலும் அதுக்கு 1 மணி நேரம் சூப்பரா பேசுவாரு. திமுக வேணாம்னு சொன்னாலும் அதுக்கு 1 மணி நேரம் சூப்பரா பேசுவாரு. கெபாசிட்டி சூப்பரா பேசுவாரு. இங்க பிஜேபி வேணும்னா அதுக்கும் அருமையா பேசுவாரு. பிஜேபி வேணாம்னு சொன்னா அதுக்கும் அருமையா பேசுவார். இஸ் ஏ குட் மார்க்கெட்டர். எதை கொடுத்தாலும் இங்க சாணியை தட்டி மசாலாவில போட்டு எண்ணெயில போட்டு எடுத்து கொடுத்து அழகா பேக் பண்ணி கொடுத்தா அதையும் வித்து முடிச்சிருக்கேன் மனுஷன். அவ்வளவுதான் அவரை பொறுத்த. சாணியை தட்டி மசாலாவை தடவி எண்ணெயில போட்டு எடுத்து பேக் பண்ணி அழகா பேக் பண்ணி இதை கொடுத்தோம்னாக்கா இது அமேசான் இல்ல அமேசான் காடுகள் எடுத்து கொண்டு வரப்பட்ட அரிய பொருட்களை செஞ்ச ஒரு பிரெட்னு வித்துட்டு வந்துருவாரு, ஒரு ரொட்டின்னு வித்துட்டு வந்துருவாரு. இத சாப்பிட்டீங்கன்னா உங்க ஆயில் அதிகரிக்கும்னு வித்துட்டு வந்துருவாரு. இந்த ஒரு சதுரங்க வேட்டை படத்துல சொல்லுவாங்கல்ல, இதுல இருக்க தண்ணி பல நோய்களை குணப்படுத்துது, ஒரு சொட்டு தண்ணி ₹1, இதுல 1000 சொட்டு இருக்கு, ₹1000 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அரசியல், அதாவது வைகோ செய்வது அரசியல் கிடையாது, அது ஒரு சதுரங்க விளையாட்டு, சதுரங்க வேட்டை. சதுரங்க வேட்டை படத்துல வரக்கூடிய ஹீரோவுக்கும் வைகோவுக்கும் ஒரு வித்தியாசம் இல்ல. பிஜேபியோட இங்க பாருங்க, பரிதாபமா போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். திமுக கூட்டணியில 8 மினிமம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்களா, ஆனா அவங்க 2 தான் கொடுப்போம், அதுவும் உதயசூரியன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னதாக ஒரு அப்டேட் வந்துச்சு. பிரியகுமார் ஒரு மேடையில வைகோட மயம் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி அழுதுருப்பாரு பாத்தீங்களா? தீப்பெட்டி சின்னத்துக்காக பொங்கி எழுது, எங்க சின்னந்தேன் எங்க கட்சிதான் அப்படின்னு பொங்கி. அதெல்லாம் என்ன தெரியுமா, உண்மையிலேயே மதிமுகவுக்கு திமுகவுல இருக்க பிடிக்கவே இல்லைங்க. வைகோவுக்கோ வைகோட மயனுக்கோ திமுக கூட்டணியில இருப்பதற்கு அவர்களுக்கு துளியும் பிடிக்கல. வேற வழி இல்ல, அவர்களால் மைக்க பிடிச்சு ஆதரிச்சு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியல. உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாட்டி சோத்துக்கு வழி இல்லைன்றது தெரியுது அவங்களுக்கு. இல்ல இப்ப இந்த முறை இந்த பக்கம் ஆஃபர் வந்திருக்குன்னா, இல்ல என்ன தேமுதிக வரலன்னா வைகோ அவர்களை எடுத்துடலாம், அதே சமூக வாக்குகள் கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அமித்ஷா மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அமித்ஷா மூவ் பண்ணுவாரு. சீட் எத்தனை? அது அங்க விட இங்க கொஞ்சம் சுமாரா இருக்கும். நான் திரும்ப சொல்லிட்டேன், வைகோவினுடைய சாம்ராஜ்யம் வைகோ இருக்கும் போதே மதிமுக வைகோ இரண்டும் ஒரே நேரத்தில் சமாதியாக்கப்படும். நீங்க பாத்துங்க, நான் திரும்ப சொல்றேன், வைகோவே மதிமுகவிற்கு மண்ணலி போட்டுதான் போவாரு. அதுல எந்த வகையான மாற்றம் இல்ல. மதிமுகவுக்கு மண்ணலி போடுறது வைகோ தான். முடிச்சிட்டு சமாதி கட்டிட்டு தான் போவாரு. மீண்டும் ஐடிசிக்கு வியாபாரத்துக்கு போய் விடுவார் துரை வைகோ. ஏன்னா இங்க வரு மத்தவனுடைய சாபம் வருதோ இல்லையோ, அண்ணன் மல்லை சத்யா போன்றவருடைய சாபமே அந்த கட்சியை அழித்து விடும். வைகோவினுடைய ஐக்கியமாக்கிடுவாங்களோ அப்படி இணைப்பு விழா மாதிரி நடத்தி இல்ல, அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. அது எப்பனா வைகோவுக்கு பிறகுதான் நடக்கும். இப்ப எப்படி ஐயா மூப்பனார் ஜி கே மூப்பனாருக்கு பிறகு காங்கிரஸ்ல எந்த காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஒன்னு உருவாக்குனாரோ, மீண்டும் அதே கட்சியில போய் எனக்கு மாநில தலைவர் கொடுங்க, காங்கிரசினுடைய அகில இந்திய காங்கிரசினுடைய மாநில தலைவர் கொடுங்க, அதுவே எனக்கு போதும், எங்க கட்சியை உங்க கட்சியோட இணைக்கிறேன்னு போய் எப்படி ஜி கே வாசன் ஐயா மூப்பனார் ஐயாவோட கர்பே மூப்பனார் ஐயாவோட மகன் போய் இணைச்சாரோ, அதே மாதிரி வைகோவினுடைய கட்சியை வைகோவிற்கு பிறகு அவருடைய மகன் துரை வைகோ அவர்கள் திமுகவில் இணைத்து விடுவார். இணைத்து விடுவார் சொல்றவள கடைசி வரைக்கும் அவர் ஒரு கண்ணை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி மாசா டயலாக் பேசினாரு. அதுக்கு ஒரு பதில சொல்ல, அது கூட ஒருத்தர் இல்லையா? எதுக்கு கண்ணை காட்டுவாரு?
நான் கண்ணை காட்டினா என் தொண்டர்கள் எல்லாம் உங்களை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை பார்த்து மிரட்டி இருக்காரு. நீங்க இதை பத்தி எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கலையா? அது கூட ஒருத்தர் இல்ல, ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கூட ஒருத்தர் இல்லையா அந்த மிரட்டல? நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், அவர் கண்ணை காட்டினாலும் சரி கம்பு கூட காட்டினாலும் சரி யாராவது ஒருத்தர் வரட்டும், அவர் எதை வேணாலும் காட்டுட்டுங்க, அவுத்து போட்டு கூட காட்டுட்டேன், அங்க ஒரு பப்பும் வேகாது. அங்க என்ன இருக்கு எந்திரிச்சு வேலை செய்யறதுக்கு? ஐ மீன் அவங்க தொண்டர்கள் இருந்தா தானே எந்திரிக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு. ஒருத்தனுக்கு எந்திரிக்கவே முடியலையா, 9 தேவைப்படுதான்ற கேட்ட மாதிரி அவராலே ஒண்ணு முடியல, காலி சேரா கிடந்த பாத்தீங்களா இல்லையா? எதுக்காக இங்க பாருங்க, பத்திரிகையாளர் எந்த காலத்துல இருக்காரு பாருங்க, அவ்வளவுதான் போயிட்டு வீடியோ எடுத்த காலத்துல இருக்காரு அவரு. அதேதான் அவருடையது. இப்ப போய் வீரப்பையா காலத்துல டிஜிட்டல் வந்துருச்சுங்க, இப்ப போய் பிலிம் உருவு கேமரா புடுங்கு. இந்த இதுல சிவகார்த்தியன் சொல்றாரு, அவங்கள புடிங்க அவங்கள அடிங்க விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி. இது எதுக்கு போய் சொல்றாரு? ஏதோ எடுத்த பண்ணி மாதிரி விறுவிறுன்னு கத்திக்கிட்டு. நான் தான் திரும்ப சொல்றேன், உங்க சேர் காலியா கிடந்தது உண்மையா இல்லையா? நீங்க பத்திரிகையாளர்கள் கூப்பிட கண்டு தானே அவங்க வந்து எடுக்கிறாங்க. நான் ரகசிய கூட்டம் நடத்துறேன், பத்திரிகையாளர் வராதுன்னா வராம இருக்க போறாங்க. கூட்டத்தை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிருக்கலாம். பத்திரிகையாளர்களை பூரா அழைச்சாக அவங்க வந்து சேர்ல ஆள் எவ்வளவு இருக்காங்க, இல்ல காலியா இருக்கா இல்லையா, அவர் என்ன பேசுறாரு, கூட்டத்தில் அவர் பேசும்போது மத்தவங்க கவனிக்கிறாங்களா, இல்ல கொட்டா விட்டுக்கிட்டு இருக்காங்களா, சோத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா, இதெல்லாம் வீடியோ எடுக்க தானே செய்வாங்க. செய்தி சேகரிக்க வாங்கன்னு நீங்க தானே கூப்பிட்டீங்க பத்திரிகையாளரை. ஆனா அந்த கடுப்பு தானே அவருக்கு வந்துருச்சு. இங்க நாம் தமிழர் வந்து சும்மானாலே கூட்டம் கூடுறாங்க, மழை பெஞ்சாலும் கலைய மாட்டேங்கிறாங்க, என்ன நடந்தாலும் அப்படியே அங்க நிக்கிறாங்க அந்த கூட்டம். ஆனா இங்க என்னன்னா, நான் நின்றுட்டு இருக்கிறேன், குருநாதர் நின்றுட்டு இருக்கும் போதே கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க போது அந்த கோவத்துலதான் இழுத்துட்டாரா வம்புக்கு. அதுதான் காரணம். அதாவது ஒரு காலத்துல வைகோ பேசுறாருனாலே அலை கடல் என திறந்த கூட்டம்னு சொல்ற மாதிரி அந்த உண்மையிலே இருந்துச்சு. ஐயா வைகோ பேசும்போது நீ கூட்டத்தை எல்லாம் கண்ணு கட்டின தூரத்துல கூட்டம் நின்றதெல்லாம் உண்மைதான், இயல்புதான், மாற்றுக்கருத்துல. ஆனா அந்த கூட்டங்கள் அனைத்தும் வைகோவை நம்புனாங்க. ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார், தமிழீழத்திற்கு ஆதரவா இருப்பார், தமிழர்களுக்கு ஆதரவா இருப்பார், தமிழ் தேசியத்தை. ஏங்க இன்னைக்கு நாம பேசுறோம் தமிழ் தேசியம், இந்த தமிழ் தேசியத்தை பேசினவர் தாங்க வைகோ. இந்த தமிழ் தேசியத்தை ஒரு காலத்துல இந்த தமிழ் தேசியத்தை பேசியவர் தான் வைகோ, ஒரு காலத்தில் இந்த தமிழ் தேசியத்தை பேசியவர் தான் அண்ணன் திருமாவளவன், இந்த தமிழ் தேசியத்தை பேசியவர் தான் ஐயா கலைஞர், இந்த தமிழ் தேசியத்தை பேசியவர் தான் மாப்போசி, இந்த தமிழ் தேசியத்தை பேசியவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலைவர்கள். ஆனா ஒரு டவுட், அவங்க அப்படி வீரியமா பேசிட்டு இருந்த காலத்துல, இப்ப வைகோ போன்றவர்கள் எல்லாம் பேசிட்டு இருந்த காலத்துல அவங்க வந்து ஒரு தூய தமிழர்னு தான் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. நான் எங்கிட்ட நினைக்கிறது, அவர் அப்படி பேசல, நான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்திருப்பேன் அப்படின்ட்டு நினைக்கிறது. நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல எல்லாம் இங்க பாருங்களேன், நாம அரசியலுக்கு வந்ததுங்கிறது நீங்க அரசியல 2 வகையா பார்க்கலாம். முத்துக்குமாரினுடைய இறப்பிற்கு முன், முத்துக்குமாரினுடைய இறப்பிற்கு பின். நாம முத்துக்குமாரினுடைய இறப்பிற்கு முன்னாடி திராவிட கட்சிகள் என்பது தமிழருக்கான கட்சி, தமிழ் நலத்திற்கான கட்சி நம்ம நினைச்சோம். தமிழ் நிலமும் தமிழ் நலமும் முக்கியம்னு நினைக்கிற கட்சி நினைச்சோம். எப்ப வந்து ஈழத்துல இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்தாங்களோ, முத்துக்குமார் என்ற ஒரு நபர் என்னுடைய சாவை வைத்தாவது ஈழத்தினுடைய நடக்கக்கூடிய இனப்படுகொலையை மக்கள் மத்தியில கடத்துங்க, அதை வைத்தாவது அந்த ஈழப்படுகொலையை நிறுத்துங்க, ஈழ போற நிறுத்துங்கன்னு சொல்லி இறந்து போன ஒரு சடலத்தை வைத்து போற நிறுத்துவதற்கான வேலையை பார்க்காம கொண்டு போய் என்னைக்கு எரிச்சாங்களோ, விடுதலை சிறுத்தைகளும் அதிமுக இன்னும் கருணாநிதிக்கு தேவையான கட்சிகள் எல்லாமே இந்த செயலை என்னைக்கு செஞ்சாங்களோ அன்னைக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எங்க இந்த மக்கள் ரொம்ப அறிவானவன் பிரியகுமார், இவர் ரொம்ப அறிவானவன், உங்களும் என்னையோட ரொம்ப அறிவானவன், அவனுக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, ஒரு சின்ன உதாரணத்தை ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடறேன். போன கடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் இப்ப முடிஞ்சு போச்சு பாத்தீங்களா, இப்ப பீரியட் முடிஞ்சிருச்சு. இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2019 நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி மாதிரி பல கட்சிகள் போட்டியிடுது, ஒன்றிய கவுன்சிலர். அப்படி ஒன்றிய கவுன்சிலர் போட்டியிடல இங்க ஒரு கட்சி, இங்க ஒரு வேட்பாளர் போட்டிடுறாரு. அவர் திமுக சீட்டு கேட்கிறாரு, கிடைக்கலன்னு சுயேட்சையா போட்டிடுறாரு. அவர் அந்த குறிப்பிட்ட ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர். அதே நேரத்துல அந்த ஊர்ல நின்ற மற்ற கட்சிகளோட வேட்பாளரும் அதே சமுதாயம் தான். ஆனா அந்த நபர் சுயேட்சை அடிக்கிறாரு, திமுக அடிக்குது, அதிமுக அடிக்குது, நாம் தமிழர் கட்சி நிக்குது, இன்னும் மற்ற பிற கட்சிகள் நிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நிக்கிறோம். ஆனால் அந்த ஒற்றை நபர் தன்னுடைய சமுதாயத்தினோட, மற்ற எல்லா பேரும் அதே சமுதாயத்தினுடைய வேட்பாளராக இருந்தாலும் அவர் போய் வீட்டுக்கு மற்ற கட்சிகளோட அதிகமாக பணம் கொடுத்தார். ஒரு சுயேட்சை வேட்பாளர் திமுகவோட அதிமுகவோட அதிகமா பணம் கொடுத்தாரு. இது போகிறதுக்கு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே அந்தந்த சமுதாயங்கள் வாழக்கூடிய கிராமங்களுக்கு சென்று அந்தந்த ஊர்ல கெடா வெட்டி சோறு போட்டாரு. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே தனக்கு சீட்டு கிடைக்கல, அங்கே உள்ளுக்குள்ள பகையாயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே கெடா வெட்டி சோறு போட்டாரு, மக்களுக்கு பூரா காசு கொடுத்தாரு, நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாரு, மற்ற திமுக அதிமுக காசு கொடுத்த விட அதிகமா கொடுத்தாரு. 4 பிரதான வேட்பாளர்கள் சொல்லலாம், திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி, அவர் ஒண்ணு அந்த சுயேட்சை வேட்பாளர். இந்த 4 வேட்பாளர் போக இன்னும் நிறைய வேட்பாளர் இருந்தாங்க. இவருக்கு கிடைத்த சின்னம் என்பது திருகு பைப்பு சின்னம். சின்னத்தை சொன்ன உடனே இந்த மக்கள், வீடியோ பாக்குற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாருன்னு. 6வது இடத்துல அந்த சின்னம் இருந்துச்சு. பிரபலமான திமுகவின் சின்னம், பிரபலமான அதிமுகவின் சின்னம், பிரபலமான நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம், இவைகளெல்லாம் தாண்டி 6வது இடத்துல இருந்த நம்ம சின்னம் 3வது இடத்துல இருந்துச்சு. 6வது இடத்துல இருந்த சின்னத்தை தேடி போய் மக்கள் வாக்களிச்சு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க.
திமுக டெபாசிட் வாங்கல, அதிமுக டெபாசிட் வாங்கல, நம்மளும் வாங்கல. அப்ப அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியுது. முதல் எடுத்த உடனே நம்ம சாதிக்காரன் யாருன்றது தெரியுது. ரெண்டாவது எவன் கறிக்கஞ்சி போட்டான்னு தெரியுது. மூணாவது எவன் அதிகமா காசு கொடுத்தான்னு தெரியுது. அவனுடைய சின்னம் எதுன்னு தெரியுது. திருகுவைப்புங்கிறது பெரிய பிரபலமான சின்னம் இல்ல, அதுவும் 6வது இடத்துல இருக்கு. தேடி போய் தான் போடணும். அப்ப தேடி போய் போறான்னா இந்த மக்கள் நல்ல விவரமானவன், அவனுக்கு நல்லா தெரியும். இன்னொரு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த அஜித்குமார் இறந்து போனா மானாமதுரை சட்டமன்ற தொகுதி எவ்வளவு பிரச்சனையா இருக்கு. எழுதி வச்சுங்க, இந்த தொகுதியில அடுத்த தடவை யார் ஜெயிக்கிறான்னு எழுதி வைங்க. சரி, நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க, மாறி நடந்தா நல்லதுதானே. நான் சொல்லல. நான் உண்மையிலேயே மானாமதுரை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள், இது போன்ற லாக்அப் மரத்துல இருந்து இன்னைக்கு கல்வியில இருந்து, வேலை வாய்ப்புல இருந்து, இயற்கை விவசாயத்துல இருந்து, குடிநீர்ல இருந்து, சாலை போக்குவரத்துல இருந்து இருக்கக்கூடிய எல்லா வகையான நலத்திட்டங்களையும் செய்யக்கூடிய கட்சி எந்த கட்சியா இருக்கும், எதிர்காலத்தில் நாம் தமிழர், அதாவது எதிர்கால தமிழ்நாட்டிற்கு எந்த கட்சி தேவைன்னு சொல்லி சிந்திச்சு வாக்களிச்சா நாம் தமிழர் கட்சி தான் வாக்களிக்கணும். மாறாக நாம் தமிழர் கட்சியை தாண்டி மற்ற தொகுதியில விடுங்க, ஒரு 5 தொகுதி 10 தொகுதி எடுங்க. பெருசா நடந்த கள்ளக்குறிச்சியில இவங்க இறந்த அந்த பாப்பா பேர் என்ன, கள்ளக்குறிச்சியில அந்த பொண்ணு இறந்துச்சுல, ஸ்ரீமதி இறந்த ஊர் ஒரு தொகுதி எடுத்துக்குங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்த தொகுதி 2 எடுத்துக்குங்க. பாலியல் வன்கொடுமை நடந்த பொள்ளாச்சி எடுத்துங்க 3. துப்பாக்கி சூடு நடந்த தூத்துக்குடி எடுத்துங்க 4. இந்த அஜித்குமார் இறந்து போன லாக்அப் டெத் எடுத்துங்க 5. இந்த 5 தொகுதியை கையில் எடுத்துங்க. இந்த கூடங்குளம் இருக்க தொகுதி, தேனியில இருக்கக்கூடிய நீட்டு ஆய்வு, இதெல்லாம் கூட காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாறு பிரச்சனை தாண்டி இந்த 5 சம்பவங்கள் இப்ப இந்த ஆட்சி காலத்தில் நடந்த கொடுமைகள். இந்த திராவிட கட்சிகள் 2, இந்த 5 தொகுதியை எடுத்து பாருங்க. அடுத்த முறை யார் ஜெயிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உறுதியாக சொல்லுவேன், இந்த 5 தொகுதியிலையும் திமுக அல்லது அதிமுக தான் ஜெயிக்கும். இது தவறா கூட இருக்கலாம், நாம் தமிழருக்கு எதிராக கூட இருக்கலாம். ஆனா உண்மை நீ எழுதி வச்சுக்க. இதை திருப்புவனம் தொகுதி மக்கள் எவ்வளவு பேரு எந்த கட்சிக்கு ஓட்டு போறான்னு பாருங்க. இந்த மானாமதுரை சட்டமன்ற தொகுதியிலேயே திருப்புவனம் என்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில குறைந்தபட்சம் அந்த ஊர்ல இருக்க வாக்குச்சாவடியாச்சும் நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும். ஆனா நீங்க எடுத்து பாருங்க, திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போடுவாங்க. இந்த 2 கட்சியும் அந்த தொகுதியில ஜெயிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மக்களுக்கு எவ்வளவு கொடுமை நடந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. காசை கொடுத்தா போதும் நான் ஓட்டு போடுகின்ற அளவுக்கு இந்த மக்கள் இருக்கும்போது இந்த நிலைமைகளை யாராலும் மாற்ற முடியாது. இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் படிச்சவனும் ஐபிஎஸ் படிச்சவனும் செய்யற தவறை விட, அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறை விட, இங்கு வாழக்கூடிய வெகுஜன மக்கள் செய்யக்கூடிய தவறு அதிகம். காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறதை விட மிகப்பெரிய கொலை எதுவுமே இல்லை. இன்னைக்கு காவல்துறை அஜித்குமாரை அடித்து கொன்ற சம்பவத்தை விட மிக கொடுமை, எவ்வளவு சித்திரவதைப்படுத்தி அந்த மக்கள் அந்த அஜித்குமாரை அந்த காவல்துறை கொண்டுச்சோ அதை விட மிக மிக கொடூரமான செயல் என்பது என்னன்னா, காசை வாங்கிட்டு இந்த கொடுமைகளை செஞ்ச திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மீண்டும் வாக்கு செலுத்துவது. இதுதான் நடக்கும். நீங்க எழுதி வச்சுங்க. தேர்தலுக்கு பிறகு 2026 தேர்தலுக்கு பிறகு இந்த காணொலியை பாருங்க. நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.